அனைவருக்கும் வணக்கம். கடந்த 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களின் தலைமையில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சமூக நீதியும் மற்றும் பஞ்சமர் நில மீட்பு என்ற முழக்கங்களை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி உறவுகளால் மிக பிரம்மாண்டமாக முன்னெடுக்கப்பட்ட பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் தமிழக அரசியல் பரப்பில் தீப்பற்ற வைத்திருக்கிறது. குறிப்பாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ற முழக்கம் இதுவரை ஒரு குறிப்பிட்ட சில சாதி அமைப்புகளால் சில குறிப்பிட்ட சமூக இயக்கங்களால் முன்னெடுக்கப்பட்ட வந்த ஒரு கோரிக்கை முழக்கம். அதே போல பஞ்சமர் நில மீட்பு என்கின்ற முழக்கமானது இதுவரை அம்பேத்கரிய இயக்கங்களால், ஆதித்தமிழர் இயக்கங்களால், தாழ்த்தப்பட்டோர் இயக்கங்களால் எழுப்பப்பட்ட ஒரு முழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. முதல் முறையாக தமிழ் தேசியத்தின் மிக முக்கியமான இந்த இரண்டு கோரிக்கைகளையும் முன்வைத்து நாம் தமிழர் கட்சி இவ்வளவு பிரம்மாண்டமான பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தை நடத்தி இருப்பது என்பது வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. குறிப்பாக இந்த இரண்டு முழக்கங்களும் ஒரு குறிப்பிட்ட சாதியோ அல்லது குறிப்பிட்ட சமூகத்தையோ சார்ந்த பிரச்சனை அல்ல, மாறாக ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தின் கோரிக்கை முழக்கங்கள் என்பதை அங்கே பேரணியில் திரண்டு வந்த பல்லாயிரக்கணக்கான நாம் தமிழர் கட்சி உறவுகளும் ஒருமித்த குரலில் முழங்கியது பார்ப்பதற்கு மிகப்பெரிய உணர்வுமயமாக காட்சியளித்தது. அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு, எடுத்து கொடுக்காதே எண்ணிக்கொடு என்ற முழக்கங்களை முன்வைத்து அங்கே திரண்டு வந்த பல்லாயிரக்கணக்கான நாம் தமிழர் கட்சி உறவுகள் முழக்கமிட்டு கொண்டே ஏறக்குறைய 1.5 கிலோமீட்டர் அளவிற்கு நீளமான அந்த பேரணி நடந்து வந்தது இராணுவ ஒழுங்கிற்கு ஒப்பாக இருந்தது. நடைபெற்ற இந்த பேரணியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான், தமிழ் தேசிய தத்துவ பேராசான் ஐயா மணியரசன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் சமூக இயக்கங்களின் தலைவர்கள் அந்த பேரணியில் நடந்து வந்த காட்சியும், அதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை சகோதரிகளும் நடந்து வந்தது மிகப்பெரிய உணர்வு மயமாக காட்சியளித்தது. தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில், பத்திரிகை ஊடகங்களில் நாம் தமிழர் கட்சியை பற்றி வருகின்ற எதிர்மறை செய்திகளை பொய்ப்பிப்பதற்கு போன்ற மிக பிரம்மாண்டமாக கூடியிருந்த அந்த கூட்டமானது தொடங்கிய போது மிகப்பெரிய உணர்வு வயப்பட்ட நிலையில் அந்த இடமே காட்சியளித்தது. குறிப்பாக பஞ்சமர் நில மீட்பில் மிகப்பெரிய பங்காற்றிய ஆங்கிலேய கலெக்டர் ஜேம்ஸ் என்பவருக்கும் பஞ்சமர் நில மீட்பில் தன் உயிரை தந்த 2 ஈகிகளுக்கும் வீர வணக்கம் மற்றும் புகழ் வணக்கம் செலுத்திய பிறகு இந்த கூட்டம் தொடங்கியது. வணக்கம் போல் நாம் தமிழர் கட்சியின் அகவணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி எடுத்த பிறகு இந்த 2 கோரிக்கைகளின் முழக்கங்களை நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறையை சேர்ந்த சகோதரிகள் மேடையிலே சென்று முழங்கியது அந்த கூட்டத்தின் வடிவத்தையே மாற்றி காட்டியது. கூட்டத்தில் பங்கேற்ற பல்வேறு அரசியல் சமூக இயக்கங்களின் தலைவர்கள் தங்களது இயக்கங்களின் கோரிக்கைகளை மட்டும் எடுத்துரைக்காமல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த 2 முழக்கங்களின் முக்கியத்துவத்தை பற்றியும் இதன் வரலாறை பற்றியும் விரிவாக எடுத்து கூறியது மிகவும் கவனிக்கத்தக்கதாக இருந்தது. குறிப்பாக நீலப்புலிகள் இயக்கத்தின் தலைவர் பேராசிரியர் TM புரட்சிமணி அவர்களும், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் திருமாறன் அவர்களும், தமிழர் மீட்பு களத்தின் தலைவர் ஐயா கரிகால் பாண்டியன் அவர்களும் பேசியது அங்கே கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களின் கவனத்தை ஈர்த்ததாக இருந்தது. இவர்களோடு மட்டுமில்லாமல் அங்கே பேசிய அனைத்து சமூக இயக்கங்களின் தலைவர்களுமே இந்த 2 கோரிக்கைகளும் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததை என்பதை பற்றி மிக தெளிவாக பேசினார்கள். குறிப்பாக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வழக்கமான தனது நகைச்சுவை பேச்சாலும் இந்த பஞ்சமர் நில மீட்பு என்கின்ற ஒரு விடயத்தில் தனது குடும்பம் எவ்வாறு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியும் மிக விரிவாக எடுத்து பேசினார். இறுதியாக மேடை ஏறிய தமிழ் தேசிய தத்துவ பேராசான் ஐயா பே மணியரசன் அவர்கள் மேடை ஏறிய போது அங்கே கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களும் ஒன்று திரண்டு எழுந்து நின்று ஐயா அவர்களுக்கு கைத்தட்டி மரியாதை செய்தது மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தது.
சாதிவாரி கணக்கெடுப்பு. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொல்லக்கூடிய இந்த முக்கியமான விடயத்தை பற்றி அவர் பேசிய விரிவான வரலாற்று செய்திகள் என்றென்றும் தமிழர் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய முக்கியமான செய்திகளாகும். இவர்கள் பேசிய பிறகு இரவு 9 மணி வாக்கில் அண்ணன் சீமான் மேடை ஏறினார். வழக்கம் போல அண்ணன் சீமான் இந்த முறை தனது பேச்சை மிக செம்மையாக வடிவமைத்துக் கொண்டார். குறிப்பாக ஆதித்தமிழர் விடுதலை அல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்ற முழக்கத்தை தனது பேச்சின் காரணியாக தொடக்க புள்ளியாக வைத்துக் கொண்டார். இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ற முக்கியமான இந்த போராட்ட முழக்கத்தில் திராவிட அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக செய்து வருகின்ற துரோகங்களை பற்றி மிக விரிவாக அண்ணன் சீமான் எடுத்து கூறினார். மேலும் இந்த பஞ்சமர் நில மீட்பில் இதுவரை சம்பந்தப்பட்டிருக்கிற திராவிட கட்சிகளின் தலைவர்கள் குறித்தும் ஆதாரபூர்வமாக அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது அந்த பொதுக்கூட்டமே அதிர்ந்தது என்று சொல்லலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களது இந்த பேச்சு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சாதிய பின்பலம் கொண்ட அரசியல் சமூக இயக்கங்களின் தலைவர்களை முன்னால் வைத்துக்கொண்டு ஆதித்தமிழர்களின் விடுதலையை பற்றி மிக ஆணித்தரமாக எடுத்து கூறிய இந்த பேச்சானது தமிழ்நாட்டில் கூர்மைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற சாதிய உணர்வுகளை சாகடிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக திகழ இருக்கிறது என்பதை தனது பேச்சில் அவர் வெளிப்படுத்தினார். மேலும் மிக முக்கியமாக இந்த பேச்சில் அவர் குறிப்பிட்டது முழுக்க முழுக்க ஆதித்தமிழர் நலம் சார்ந்த செய்திகள் தான். இந்த பேச்சில் அவர் ஆதித்தமிழர்கள் காலம் காலமாக எவ்வாறு அடிமைப்படுத்தப்பட்டார்கள், அவர்களின் நிலம் எவ்வாறு பறிக்கப்பட்டது, தமிழர்களின் தொன்ம இனத்தவர் யார் போன்ற பல்வேறு செய்திகளை இந்த பேச்சில் அவர் வெளிப்படுத்தினார். இந்த பேச்சு நாம் தமிழர் கட்சியின் அதிகாரபூர்வமான யூடியூப் வலைதளத்தில் காண கிடைக்கிறது. அன்பு உறவுகள் இந்த பேச்சை அவசியம் கேட்கணும். அதோடு மட்டுமில்லாமல் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற எல்லா சமூக இயக்க தலைவர்களும் ஒருமித்த குரலில் முழங்கியது தமிழ்நாட்டு அரசியல் பரப்பில் இதுவரை நிகழாத ஒன்று. இதுவரை ஒவ்வொரு சாதி கட்சியும் அல்லது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவரவர் அரசியல் கோரிக்கைகளுக்காக ஒன்று கூடுவார்கள். ஆனால் இந்த முறை தமிழ் தேசிய இனத்தின் உரிமை முழக்கங்களுக்கு பல்வேறு சாதிய பின்புலம் கொண்டவர்கள் ஒன்று கூடி சாதி மறுப்பு என்பதை முன்னிறுத்தி, தமிழர் நலம் என்பதை முன்னிறுத்தி, தமிழர் இனத்தின் ஒற்றுமைதான் என்பதை வலியுறுத்தி பேசிய பேச்சு என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகவே நான் கருதுகிறேன். இது ஏற்பட இருக்கின்ற தமிழின ஓர்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. பேசா பொருளை பேச துணிந்தேன் என்பார் பாரதியார். இதுவரை தமிழ்நாட்டு அரசியல் பரப்பில் பேசா பொருளாக இருந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமர் நில மீட்பு இரண்டையும் பேசு பொருளாக நாம் தமிழர் கட்சியின் இந்த பேரணி மாற்றியிருக்கிறது. மேலும் பல்வேறு சாதிய சமூக இயக்கங்களின் தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாதிய சமூக இயக்கத்தின் தலைவர்களாக அறியப்பட்டவர்கள், வெவ்வேறு விதமான சாதிய பின்புலத்தோடு வந்தவர்கள், அவர்களெல்லாம் ஒன்று கூடி ஆதித்தமிழர் விடுதலைக்காகவும் ஆதித்தமிழர் உரிமைகளுக்காகவும் முழங்கியது என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக நான் கருதுகிறேன். இதுபோல ஒரு நிகழ்ச்சியை திராவிட கட்சிகள் எதுவும் செய்யவில்லை. குறிப்பாக பஞ்சமர் நில மீட்பை பற்றி திராவிட கட்சிகள் எதுவும் பேச மறுக்கின்றன. காரணம் என்னவெனில், லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை தாழ்த்தப்பட்ட மிகவும் எளிமையான அந்த மக்களின் நிலங்களை ஆக்கிரமித்து அபகரித்து வைத்திருப்பது இந்த திராவிட கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் தான். அதை அண்ணன் சீமான் அவர்கள் ஆதாரபூர்வமாக தரவுகளின் அடிப்படையில் அந்த கூட்டத்தில் வெளிப்படுத்தினார். இது போன்ற நெருக்கடிகள் தமிழ்நாட்டை ஆளுகின்ற திராவிட மாடல் அரசுக்கு ஏற்படுவது என்பது தமிழ்நாட்டு அரசியல் பரப்பில் ஒரு திருப்பு முனையை காட்டுகிறது. இதுவரை பேசப்படாத பொருளாக இருந்த பஞ்சமர் நில மீட்பு பல்லாயிரக்கணக்கான மக்களின் முன்பாக பேசு பொருளாக மாறி இருப்பதே ஒரு வரலாற்று சாதனையாக நான் கருதுகிறேன். யாருமே பேசினதில்லை இதுவரைக்கும். அந்த மக்களின் கோரிக்கையை பற்றி, எளிய மக்களின் முழக்கங்களை பற்றி யாரும் ஏறெடுத்து பார்க்காத நிலையில இன்று பல்லாயிரக்கணக்கான பல்வேறு சமூக அரசியல் சாதிய பின்புலத்தோடு கூடிய மக்கள் ஒன்றாக சேர்ந்து முழக்கமிட்டது என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நான் கருதுகிறேன். இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு மூல வேராக ஆணி வேராக இருந்தது அண்ணன் சீமான் அவர்கள். அண்ணன் சீமான் அவர்கள் தனது அரசியல் பயணத்தின் மிகப்பெரிய உச்சபட்ச கனவாக கருதுவது தமிழினத்தின் ஓர்மை. சாதி கடந்து மதம் கடந்து தமிழினம் உணர்வோடு
ஒன்றிணைந்து போராடினால்தான் இன விடுதலை என்கின்ற அந்த உச்சபட்ச இலக்கை அடைய முடியும் என்பதில் உறுதியாக இருப்பவர் அண்ணன் சீமான் அவர்கள். அந்த கனவை நோக்கித்தான் இன்று பல்வேறு சமூக சாதிய பின்புலம் கொண்ட அரசியல் இயக்கங்களை சேர்ந்த தலைவர்களை ஒன்றாக திரட்டி, அதுவும் தமிழ் தேசிய தத்துவ பேராசான் ஐயா மணியரசனுக்கு முன்பாக நிறுத்தி இப்படி ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தை அண்ணன் சீமான் அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார். இது தமிழின ஓர்மைக்கு ஏற்பட்டிருக்கிற மாபெரும் புதிய தொடக்கமாக நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.